கான்சன்ட்ரேஷனை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்கள் ஷெட்யூல் பிளான் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ஷெட்யூல் போடும்போது இப்போ நான் சயின்ஸ் படிக்கிறேன், இப்போ மேத்ஸ் படிக்கிறேன், இப்போ நான் இங்கிலீஷ் படிக்கிறேன், இப்போ தமிழ் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஷெட்யூல் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நான் சயின்ஸ் தான் படிக்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக நான் மேத்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே டாப்பிக்கே நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சர்டன் டைம் போனோன்னா ஒரு போரிங் ஆகும். அப்புறம் வந்து எதுக்கு படிக்கிறோம், படித்தது சுத்தமாக ஞாபகம் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்கள் மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அதனால நீங்கள் எப்போ ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னாலுமே அந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1 hour 1.5 ஹவர்ஸுக்கு மேலே அதை போடாதீங்க. ஒருவேளை நாளைக்கு எனக்கு சயின்ஸ் எக்ஸாம் இருக்குன்னா வேறு வழி இல்லை, நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து சயின்ஸ் படிக்கணும். பட் ஆனால் 1 month எனக்கு டைம் இருக்குது அப்படின்னும் போதும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்டை படிக்கும்போது நம்மளே அறியாமல் அந்த போரிங் வந்துடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஷெட்யூல் பிளான் போடும்போது நீங்கள் டெஃபினட்டாக ஒரு 1 hourக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லை 2 hours ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூல் பிளான் போடுங்க.